எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் விநாயகம். என்னுடைய ஊர் தாலிக்கால் கிராமம், சோளிங்கர் வட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த வீடியோவில் வந்து திக்குவாய்னா என்ன, அதை எப்படி பண்றது, அதுக்கான பயிற்சி. ஸோ இதை பற்றி ஒரு கண்டினியூஸாக வீடியோ போடலாம் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து திக்குவாய்னா என்ன. ஸோ திக்குவாய்னா நம்ம பேசணும்னு நினைக்கிற வார்த்தை வந்து பேச முடியாம போராடும் நிலை தான் வந்து நம்ம திக்குவாய்ன்னு சொல்றோம். ஸோ நமக்கு வந்து என்ன பேசணும் நம்ம தெரியும். ஸோ அந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த திக்குவாய் வந்து ஸோ எப்படி வந்திருக்குன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் வந்து இப்போ சிம்பிளாக இதில் சொல்கிறேன். ஸோ இந்த திக்குவாய்க்கு வந்து ஒரு ரீசனால் தான் வருது. ஸோ எக்ஸாக்டா அப்படி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்களும் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா வந்துன்னா ஜீன் மூலியம் வரலாம். ஸோ நம்மளோட அப்பா அம்மாக்கோ, தாத்தா பாட்டிக்கோ, ஸோ அத்தை மாமா, ஸோ இந்த மாதிரி நம்மளோட சொந்த நம்மளோட முன்னாடி இருக்கிற அந்த தலைமுறையில யாருக்காச்சும் ஸோ ஒரு தலைமுறை இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு தாத்தாக்கு இருக்கலாம், அப்பாவுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்களோட பேர பசங்க கூட வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு வந்து யாருக்குமே திக்குவாய் இல்லை. ஆனால் அவங்களோட ஜென்ரேஷனில் ஸோ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு திக்குவாய்னா, ஸோ இது எப்படி வந்திருக்கலாம்னா, ஸோ சின்ன வயசுல வேற யாரோ ஒரு திக்குவாய் நபர் பேசுறத பார்த்து ஸோ அப்சர்வ் பண்ணி ஸோ இவங்களும் அதே மாதிரி பேச ட்ரை பண்ணி வந்திருக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்னன்னா, ஸோ நம்ம சின்ன வயசுல வந்து ஸோ குழந்தைங்க வந்து உச்சரிக்கும். ஸோ அந்த உச்சரிப்பு சரியில்லாதனால ஸோ அது வந்து ஸோ பேரண்ட் வந்து ஸோ அப்பயே வந்து இது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால நீ இப்படி பேசு, அப்படி பேசுன. ஸோ அவங்க வளர வளர வந்து ஸோ அந்த சின்ன குழந்தை வந்து நமக்கு ஓகே நம்மள வந்து பேச முடியல போல, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ
அடுத்து பார்த்தோன்னா, ஒவ்வொரு ஸோ இந்த குழந்தை வந்து இது வந்து அ டெ 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 டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில குழந்தைகள் வந்து பேச விரும்புற இடத்துல ஸோ பேசக்கூடாதுன்னு சொல்றது. இல்ல பேச விரும்பாத இடத்துல பேச கம்பல் பண்றது. ஸோ அதனால கூட வரலாம். ஸோ இப்போ வந்து பொதுவா வந்து இந்த திக்குவாய் ஏன் வருதுன்னா, ஸோ நல்லா பேசுறவங்க சொல்றாங்கன்னா, ஸோ பயத்தினால திக்குவாய் வந்து வருதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஸோ சின்ன குழந்தை நம்ம பயமே இருக்காது. ஸோ ஸோ அந்த இப்ப சொன்ன ஒரு சில ரீசனால ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த அ காரணம் கூட நமக்கு வரலாம். பட் அது வளர வளர அந்த சைக்காலஜிக்கல்லாம் நமக்கு அந்த பயம் வந்துரும். ஸோ அதனால நமக்கு அந்த பேசுற அ இடம் வந்து நம்ம அவாய்ட் பண்றோம். ஸோ அதனால நம்ம அந்த பேசாம விட்டுருவோம். ஸோ இப்போ வந்து இப்போ நல்லா பேசுறவங்களுக்கும், இப்ப நம்ம திக்கி பேசுறவங்களுக்கும் ஸோ என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஸோ அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பேசுறவங்களோட அந்த சிந்தனையின் வேகமும், அந்த பேச்சின் வேகமும் சீரா இருக்கும். ஆனா இதுவே நம்ம திக்கி பேசுறவங்களோட அந்த சிந்தனை வேகம் வந்து 14%லேருந்து 24% நம்ம அதிகமா இருக்கும். ஸோ அப்படி நம்ம இருந்தனால நம்மளோட சிந்தனை வேகம் வந்து நம்ம அதிகமா இருக்குது. அந்த வேகத்துக்கு வந்து பேச்சின் வேகம் வந்து ஈடு கொடுக்க முடியாம அந்த அந்த ஓசைகள் நம்ம வந்து திக்குது. ஸோ இன்னொன்னு ரீசன் என்னன்னா, நம்மளுக்கு அந்த கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், மேல் மனது, அந்த ஆழ் மனது. ஸோ நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நமக்கு இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட கேரக்டரு, நம்ம எந்த இடத்துல நம்ம எப்படி இருப்போம், நான் இப்போ பேசுறது, ஸோ இது எல்லாமே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் தான். அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம நம்ம திக்குன்ற அந்த உணவு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு டைம் பேசுகிறப்போ இந்த திக்குன்ற அந்த எண்ணம் வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேச்சு எப்படி நம்ம வந்து வருது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர் பேசுறப்ப வந்து மூச்சு வந்து வாங்கும். அப்படியே அந்த ஸ்பீச் மெக்கானிசம் சொல்லுவாங்க. அந்த வாய் தாடையெல்லாம் நமக்கு அப்படியே நம்ம ஸ்டிஃப் ஆயிடும். இப்போ இந்த பேச்சு வந்து அந்த நம்மள மூச்சு காத்தா பேச்சா மாறுது. ஸோ இப்போ நம்ம பேசணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட மூளை வந்து சிந்திக்கும். சிந்திச்சுட்டு நம்ம என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவோம். இது ஒரு சிக்னலா போயிட்டு நம்மளோட சுவாச பை, நம்ம வயிற்றுல இருக்கிற அந்த காத்துல வந்து வோக்கல் கார்டு வந்து அந்த சுவாசம் அந்த வாய்க்குள்ள வந்து அந்த காத்து தான் நம்ம நாக்கால சுழற்றப்பட்டு, ஸோ பற்களால வெட்டப்பட்டு நம்மளோட உதட்டின் வழியா தான் அந்த வார்த்தையே வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேசுறப்ப மூச்சு காத்து இல்லைன்னா
அந்த ஓக்கல் கார்டில் இதாகும், பிளாக் ஆகும். ஸோ இல்லை, அதனால நமக்கு என்னன்னா அந்த அந்த காத்து இல்லாதனால தான் நமக்கு இந்த திக்குது. இதே நம்மளோட சுவாச காத்து வந்து சீரா இருந்தா திக்காது. இப்போ இப்போ எனக்கே ஒரு பயம் வருது. அந்த பயத்துல நம்ம டென்ஷன் ஆயிட்டோம்னா அந்த மூச்சு காத்து சீரா இருக்காது. ஸோ அப்போ அந்த 75% மூச்சு காத்து நம்ம வெளில போயிடும். மீதி இருக்கிற அந்த 25% அந்த மூச்சு காத்து நம்ம பேசவே ட்ரை பண்றோம். ஸோ அதனால தான் அந்த திக்கதை நம்ம அழுத்துறோம். ஸோ காத்து இல்லாதனால தான். ஸோ நம்ம திக்கிறப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த லைட்டா அந்த மூச்சு உள்ள நம்ம இழுத்துட்டு நம்ம பேசினா வார்த்தை வந்து வரும். ஸோ திக்கி பேசணும்னு பார்த்தா அந்த ஷேடவா பண்ணுவாங்க. அந்த மூச்சு காத்து இல்லாதனால நான் அந்த வார்த்தைக்கு வந்து திக்குது. ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸோ இது கூட அந்த அந்த பாடி லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணி பேசினா நம்மளால அதை நல்லாவே பேச முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற காரணங்கள் அந்த சைக்காலஜிக்கல் அந்த ரீசன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் நன்றி. விநாயகம் ஷோலிங்கர்